பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு உகந்த தைப்பூச திருநாள் வருகிறது. தை மாதத்தில் வரும் பௌர்ணமி நாளில் பூசம் நட்சத்திரம் இணைந்து வருவதை கொண்டாடப்படும் ஒரு முக்கிய நாளாக கருதப்படுகிறது. இது எம்பெருமான் முருகப்பெருமான் சூரபத்மனை வென்றதையும் அன்னை பார்வதி ஞானவில் வழங்கியதையும் குறிக்கும் நாளாக மட்டுமில்லாமல் இந்த நாளை முருகனின் பிறந்த நாளாகவும் கொண்டாடுகின்றனர். தைப்பூச திருநாளில் பால் குடம் எடுப்பது, காவடி சுமப்பது போன்ற சம்பிரதாயங்கள் காலம் காலமாக செய்யப்படுகின்றன. ஒரு நாள் மட்டும் விரதம் மேற்கொள்ள விரும்புகிறவர்கள் அதிகாலை நீராடி காலையில் இருந்து உபவாசம் இருக்கலாம். காலை மற்றும் மாலை கோவிலுக்கு செல்லலாம். காலையில் முருகன் படத்திற்கு செவ்வரளி சாற்றி 6 விளக்கேற்றி விரதம் மேற்கொள்ளலாம். மாலையில் முருகன் சிலை மற்றும் வேல் இருந்தால் அபிஷேகம் செய்து கந்தகுரு கவசம், கந்தசஷ்டி கவசம், முருகன் நவரத்ன மாலை போன்றவற்றை பாடியும் கேட்டும் விரதம் நிறைவு செய்யலாம். சர்க்கரை பொங்கல், பருப்பு பாயாசம் போன்றவற்றை நெய்வேத்தியம் செய்து ஐயன் முருகப்பெருமான் விரதத்தை பூர்த்தி செய்யலாம்.